அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு பெனாஸ் கஃபே. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். பாலக் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிள்ளைங்க கீரையே சாப்பிட மாட்றாங்க அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்தளவுக்கு நம்ம சூப்பராக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் பாலக்கீரையை நல்லா கழுவிட்டு ரேண்டமாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம். அதனால் பொடியாக கட் பண்ண தேவையில்லை. எல்லா கீரையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இது ஒரு கொதி கொதிச்சா போதும். அந்த பச்சை தன்மை மாறாமல் இருக்கணும். இதில் உள்ள கொஞ்சம் நச்சுத்தன்மையெல்லாம் போகிறதுக்காக ஒரு கொதி மட்டும் கொதிக்க வச்சு இறக்க போகிறோம். இப்போ இது நல்லா ஒரு கொதி கொதிச்சிருச்சு. இப்போ இந்த கீரை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும். அவ்வளோதான். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் ஆற விட்டுறலாம். இப்போ எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். இந்த தண்ணி நமக்கு தேவைப்படாது. அதனால் நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த கீரை நல்லா ஆறட்டும். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து இது கூட அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு கீரையை சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் தான் சேர்க்குறோம். அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதுக்கு சேர்த்து தான் நம்ம மாவு பிசைய போகிறோம். இதுக்கு நான் 3 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இந்த பேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் உள்ள ஈரப்பதமே மாவுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு பத்தலைனாக்கா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கீரையை நான் நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுறேன். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ரை மாவு இருக்குது. அதுக்காக கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி அலசி விட்டு அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்க்க மறந்துட்டேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் பிசைஞ்சு எடுத்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக வந்துடும். நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டாக இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் மேலே தடவி விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட போகிறேன். நீங்கள் கீரையை பச்சையாக அரைச்சி சேர்த்திங்கனாக்கா உங்களுக்கு சப்பாத்தி அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்காது. கீரையும் ஒரு பச்சை வாசம் வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை கொதிக்க வச்சு இறக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து பாருங்கள். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். இது இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை நார்மலாக நம்ம சப்பாத்திக்கெல்லாம் உருண்டை பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்பாத்தி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். எனக்கு 3 கப் மாவுக்கு ஒரு 10லேருந்து 15 சப்பாத்தி அளவுக்கு கிடைக்கும். இதை நார்மலாக நம்ம சப்பாத்தியெல்லாம் திரட்டுற மாதிரி திரட்டி எடுத்துக்க வேண்டியதான். ஓரங்கள்லாம் கனம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்து நல்லா ஈவனாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தின்னஸ் இருக்கணும். ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். அது நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம சப்பாத்தியை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்தியை போட்டுட்டு சிம்லே வச்சுக்கோங்க. கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சப்பாத்தியை போடுங்க. இப்போ மேலே இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெயை ஊற்றி விட வேண்டாம். மேலே இந்த மாதிரி தடவின மாதிரி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப எண்ணெயும் ஆகாது. ரொம்ப ஒரு மாதிரி வரன்னு இருக்காது.
இப்போ 2 பக்கமும் இதே மாதிரி எண்ணெயை தடவி விட்டுட்டு நல்லா அழுத்தி அழுத்தி விட்டிங்கனாக்கா நல்லா சூப்பராக பொசு பொசுன்னு சூப்பராக வந்துடும் சப்பாத்தி. நல்லா சாஃப்டாக இருக்கும். எண்ணெய் தேய்ச்சி நம்ம சுட்டு எடுக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. அதை வாட்டும்போது மட்டும் நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டோம்னாக்கா கருகாமல் லைட்டாக ஒரு வாட்டி வரும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்க்கணும். அப்போ தான் வந்து சப்பாத்தி நல்லாயிருக்கும். உடனே வந்து எண்ணெயை சேர்த்துறாதீங்க. இப்போ அதை நல்லா சுட்டு எடுத்துட்டேன். இதே போல் நான் எல்லா சப்பாத்தியுமே சுட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் இப்போ எல்லாமே சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு இப்போ வந்து எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அவ்வளோ வந்து பிச்சாலே அப்படியே பூ மாதிரி பிச்சிட்டு வரும். அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இது நீங்கள் எவ்வளோ லேட்டானாலும் வச்சு சாப்பிட்லாம். நைட்டுக்கு செஞ்சு நீங்கள் காலையில் கூட வச்சு சாப்பிட்லாம். ஒன்றும் கெட்டே போகாது. சூப்பராக இருக்கும். இதுக்கு எந்த வந்து சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. நான் வந்து சும்மா கொஞ்சமாக வந்து கர்டு வந்து கொஞ்சம் கொரியாண்டர், பச்சை மிளகாய், அப்புறம் வந்து கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து அரைச்சி அதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டிப்புக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இது எதுவுமே தேவைப்படாது. பிள்ளைங்களுக்குலாம் நீங்கள் சும்மாவே கூட கொடுக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை சேர்த்து கூட கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷை வந்து பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதை வந்து லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னாங்க பிள்ளைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க.